கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மேன்மையானவராய் மகிமையானவராய் இருக்கின்றார். அவருடைய திருநாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனத்திற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சீயோனிலே துயரப்பட்டோரை சீர்படுத்தும் சிருஷ்டிகர். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும் சிருஷ்டிகர். சீயோன் என்று சொன்னால் உயர்ந்த இடம், உன்னதமான இடம், மகிமை நிறைந்த இடம். அது மரியாதைக்கும் கனத்துக்கும் மேன்மைக்கும் உரிய ஒரு பகுதியைத்தான் சீயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனின் ஆசீர்வாதங்கள், சீயோனின் வாழ்வு என்றெல்லாம் பல இடங்களில் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். சீயோனிலே துயரப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படியானால் மேன்மையான ஒரு மகிமைக்குரிய நிலையில் இருக்கின்ற பிள்ளைகள் வாழ்விலே துயரங்கள், போராட்டங்கள், பாடுகள் வருகிற சூழ்நிலைகளை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த துயரங்கள் நன்மைக்காக அல்லது பிறர் வாழ்வில் ஏற்படுகிற பாடுகளின் நிமித்தம் துயரப்பட்டு போராடி கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவங்கள் மற்றும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிற பாடுகள், துயரங்களின் நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை நாம் அறிய முடிகின்றது. நம்முடைய ஆண்டவர் சீர்படுத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சீர்படுத்துதல் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் அதற்குள்ளே இருக்கின்றது. அதாவது ரீஃபார்ம், மறுபடியும் அதை ஒழுங்குபடுத்துவது, ரெகுலேட்டர், ஒழுங்குபடுத்திக் கொள்வது, அதே போல கரெக்ட் பண்ணுவது, சரிபடுத்துவது, இப்படி பலவிதமான அர்த்தங்களை உடையதாக இருக்கின்றது. நம்முடைய தேவன் நம்மை சீர்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை ஏற்கனவே இருந்ததை போல அல்ல, இன்னும் மிக மேன்மையான மகிமையான அனுபவத்திற்குள்ளே கொண்டு போகிற வாழ்க்கை தான் சீர்படுத்துகிற, சிறப்பாக்குகிற வாழ்க்கையாக இருக்கின்றது. அப்படியானால் துயரப்பட்டோரை அவர் சீர்படுத்துகிறார். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளின் நிமித்தம், வேதனைகளின் நிமித்தம் மற்றும் பலவிதமான நிந்தனை, அவமானங்கள் இவைகளின் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் உண்டு. அது மட்டுமல்ல, பிறருடைய வாழ்க்கையிலே வருகின்ற இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்கள் இவைகளின் நிமித்தம் அல்லது தன் சக சகோதர சகோதரிகளின் நிமித்தம், தன் சக ஊழியர்கள் அனுபவிக்கிற பாடுகள், பிரச்சனைகளின் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்டவர்களை நம்முடைய தேவன் சீர்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர்களை மிகவும் ஒழுங்குபடுத்தி, மிகவும் அவர்களை மறுசீரமைத்து மேன்மைக்கும் மகிமைக்கும் உரியவர்களாக மாற்றுகிறவராய் இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லது உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து அல்லது உங்களுடைய போராட்டங்களை குறித்து நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது தேசத்தின் நிலைகளை குறித்து அல்லது தேசத்தில் அநியாயமாய் தாக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற மனிதர்களை குறித்து நீங்கள் துயரப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே வந்து கதறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன்
அந்த நிலைகளிலே அற்புதங்களை செய்து உங்களையும் மேன்மைப்படுத்துகிறார், மகிமையாய் மாற்றுவார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சாம்பல் என்பது அதை ஓரமாக ஒதுக்கி தள்ளக்கூடியது. அந்த சாம்பல் என்பது அடுப்பில் எரிந்த கரி. அவைகள் குப்பையிலே கொட்டப்படுவது. குப்பையிலே கொட்டப்படுகின்ற ஒரு நிலவரத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் அங்கே தேவன் சிங்காரத்தை, மகிழ்ச்சியை கொடுத்து மேன்மையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். துயரப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆனந்த தைலம் என்று சொல்லக்கூடிய மகாபெரிய சந்தோஷத்தால், சமாதானத்தால் நிரப்புகிறவர். ஒடுங்கி போன ஆவி, உற்சாகம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சோர்ந்து போய் களைத்து போய் கிடப்புகிற ஒரு ஆவிதான் ஒடுங்கின ஆவி. அப்படிப்பட்டவர்களுக்கு துதியின் உடையை கொடுக்கவும் என்னை அனுப்பினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நல்ல தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுசீரமைக்க, ஒழுங்குபடுத்தி நம்மை மேன்மைப்படுத்த, நம்முடைய குறைபாடுகள், தவறுகளை சரியாக்கி இன்னும் சிறப்பாக நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற அர்த்தம் அநேகம் இந்த சீர்படுதல் என்ற வார்த்தைக்குள்ளே இருக்கின்றது. இதை குறித்து ஒரு சில குறிப்புகளை நாம் சிந்தித்து முன் செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் சிந்திக்கலாம். எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இங்கே மொர்தெகாய் வாழ்க்கையிலே துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மொர்தெகாய் அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையில் வாயில் காப்போனாய் இருக்கின்றான். அந்த இடத்திலே அவன் உண்மையாக ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றான். அங்கே ஆமான் என்று சொல்லக்கூடிய மனிதன் அகாஸ்வேருவினால் உயர்த்தப்பட்டிருக்கின்றான். அவன் ஒரு ஆகாகியன், அமலேக்கிய சந்ததியான். அவனுடைய பாதத்திலே அனைவரும் விழுந்து தெய்வமாய் அவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மொர்தெகாயோ மனிதனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்துகிறான். ஆனால் மனிதனை தெய்வமாக்கி செலுத்த வேண்டிய அந்த மரியாதையை செலுத்த அவன் முற்படவில்லை. ஏனென்று சொன்னால், தன்னை படைத்தவர், இவ்வுலகத்தை உருவாக்கிய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டென்று அவருக்கே மகிமையை செலுத்துகின்றான். இது நிமித்தம் மொர்தெகாய்க்கு மாத்திரமல்ல, அவன் சந்ததிகளுக்கே, அவன் ஜாதி ஜனங்களுக்கே அழிவை கொண்டு வர ஆமான் சதி திட்டத்தை தீட்டிவிட்டான். 127 நாடுகளிலும் உள்ள யூதர்களை அழிக்க அவன் திட்டம் தீட்டின பொழுது இந்த நிலையை கண்டு மொர்தெகாய் அவன் துயர சத்தத்தோடு கூட அலறி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதர்களை கொன்று குவிக்க ஆமான் போட்ட சதி திட்டம்தான் அவனை ஒரு துயரத்திற்குள்ளே கொண்டு போனது. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதும் கொரோனா என்ற வைரஸ் ஜனங்களை தேசங்களிலே கொன்று குவித்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கணிக்கின்றோம்? அவைகளை குறித்த துயரம், வேதனை, இந்த உலகம் சந்திக்கின்ற ஒவ்வொரு துக்கங்களை குறித்த, ஒவ்வொரு பாடுகளை குறித்த, ஆபத்துக்குள்ளும் விபத்துக்குள்ளும் நல்ல மனிதர்கள் அநியாயமாய் அடித்து கொல்லப்படுகிற இந்த சூழல்களிலெல்லாம் இந்த தேசம் பலவித பாடுகளுக்குள்ளே போகிறதை நாம் காணும் போதும், அறியும் போதும், கேள்விப்படும் போதும் துயர சத்தத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். இந்த துயர சத்தத்தை நம்முடைய தேவன் கேட்கின்றார். அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த
அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் துயரப்பட்டவர்களை சீர்படுத்த. இன்றைக்கு தேசத்தில் நடக்கின்றதான அவலங்களை குறித்து, தேசத்தில் நடக்கிற அழிவை குறித்து, தேசத்தில் நடக்கின்ற சோதனைகள் வேதனைகளை குறித்து இன்றைக்கு நீங்களும் நானும் துயரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இதற்கு வழி என்ன? இந்த துயரத்தை மாற்றுவதற்கு வழி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை மாற்றுவதற்குரிய வழியை மொர்தெகாய் கண்டுபிடித்தான். எஸ்தர் கண்டுபிடித்தாள். உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது தேசத்தின் அவல நிலை மாறும் என்பது இவனுக்கு நல்ல விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே துயரத்தை சந்திக்கிறீர்களா? அல்லது உங்கள் குடும்பம், பிள்ளைகள் பல பாடுகள், துயரங்களை சந்திக்கிறார்களா? அல்லது தேசத்தில் நாம் கேள்விப்படுகிற துயரமான, துக்கமான அனுபவங்களை கேள்விப்பட்டு நம்முடைய துயரத்தை எப்படி தெரிவிப்பது? அவன் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இந்த உபவாச ஜெப அனுபவம் ஒரு துயரமாகத்தான் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், அன்றைக்கு யோவானுடைய சீசர்கள், நாங்களெல்லாம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீசர்கள் ஏன் உபவாசிப்பதில்லை என்று கேட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, மணவாளனுடைய தோழர்கள் துக்கப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொன்னார். ஒரு துயரப்படுகிற அனுபவத்தை உபவாசத்திற்கு சமமாக, எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ உபவாச ஜெபம் துயரத்திற்கு ஒரு அறிகுறி. இன்றைக்கு நாடுகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்காய் நாம் உபவாசிக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகின்ற நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வரும்போது அதற்காய் ஒரு உபவாசத்தை எடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உபவாசம் என்று சொல்லக்கூடிய துயரப்படுகிற அனுபவத்தை கண்ணோக்குகிறவராய் இருக்கின்றார். இவர்களை சீர்படுத்துகிறவராய் இருக்கின்றார். இவர்கள் எந்த சூழ்நிலைக்காக துயரப்படுகிறார்களோ அந்த சூழ்நிலைகளையும் சீர்படுத்துகிறவராக இருக்கின்றார். இப்பொழுது இவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? 127 நாடுகளிலும் யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று ஆமான் போட்ட சதி திட்டம் அங்கே மாற்றப்பட்டது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. உபவாச ஜெபம் அது துயரப்படுகிற ஒரு அனுபவமாய் இருக்கிறபடியால் காரியத்தை தலைகீழாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஆதார் மாதத்திலே, ஸ்தோத்திரம், 13ஆம் தேதியிலே இவர்களை எல்லாம் கொன்று குவிக்க வேண்டும் என்று போடப்பட்ட சட்டம் அப்படியே தலைகீழாய் மாறிவிட்டது. இப்பொழுது அந்த சதி திட்டங்கள் மாற்றப்பட்டு ஆமான் அழிக்கப்படுகின்றான். இப்பொழுது மொர்தெகாய், எஸ்தர் இவர்கள் ஒவ்வொருவரும் கௌரவிக்கப்படுகிறார்கள். ஆமான் இருந்ததான நிலை மாற்றப்பட்டு ஒரு உன்னத நிலைமைக்கு வந்து விட்டான். அவன் ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே, அங்கே ஆமானுடைய வீடு எஸ்தருக்கு கொடுக்கப்படுகிறது. மொர்தெகாய் யூத மக்கள் மத்தியிலே மேன்மையானவனாய் கனப்படுத்தப்படுகிறான். பாருங்கள், ஒரு வாசற்படியிலே இருந்தவன் இப்பொழுது ராஜாவின் அருகிலே நிற்கக்கூடிய ஒரு அந்தஸ்தையும் மேன்மையும் பெற்றுக்கொண்டான். எஸ்தர் ராஜ்யத்தின் பாதி கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ராஜா இப்பொழுது தன்னுடைய முத்திரை மோதிரத்தையே கொடுத்து தேசத்தின் இன்னும் என்ன செய்ய வேண்டும், அவளுடைய வாஞ்சை விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி ராஜா எஸ்தரை கௌரவப்படுத்தினான். தன் ஜனங்களுக்குள்ளே அன்றைக்கு மொர்தெகாய் மகா பெரியவனாய் இருந்தான். 127 நாடுகளில் உள்ள யூதர்கள் சீர்படுத்தப்பட்டு அவர்கள் மத்தியிலே மகா பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்தது. அவர்கள் பூரீம் என்னும் பண்டிகையை கொண்டாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 127 நாடுகளும் அன்றைக்கு சீர்பட்டு சிறப்பாக மகிமையாக அமைந்ததற்கு காரணம்
துயரப்பட்ட மொர்தெகாயை, உபவாசத்தினால் துயரப்பட்ட எஸ்தரை, யூத மக்களை தேவன் ஆசீர்வதித்தார். அவர்களை சீர்படுத்தி மேன்மையாய் வைத்தார். என கண்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, தேசத்தை குறித்து, பட்டணங்களை குறித்து, ஜனங்களை குறித்து துயரப்பட்டு உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் மொர்தெகாயை கனப்படுத்தியது போல, எஸ்தரை கனப்படுத்தியது போல, யூத ஜனங்களை தேசத்தில் கனப்படுத்தியது போல உங்களை கனப்படுத்தவும் கௌரவப்படுத்தவும் சீர்படுத்தி சிறப்பாய் வைக்கவும் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். பயப்படாதிருங்கள். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய துயரத்தை பார்க்கின்றார். மெய்யாகவே மிகப்பெரிய ஆறுதல், எல்லாமே நன்மையாய், நன்றாய், செவ்வையாய், சிறப்பாய் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். இரண்டாவதாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தரியு ராஜா துயர சத்தமாய் அங்கே தானியேலை கூப்பிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். துயர சத்தமாய் தானியேலை கூப்பிடுகிறார். ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில் கூட துயர சத்தம் வருகிறதை பார்க்கிறோம். ராஜா எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடியவர், சந்தோஷமாய் இருக்கக்கூடியவர், ஆனந்தமாய் இருக்கக்கூடியவர். ராஜாவை ஆனந்தப்படுத்த, சந்தோஷப்படுத்த எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் இங்கே ராஜா துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று அழைப்பதற்கு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கின்றார். இந்த தானியேலை குறித்து பார்க்க வந்த ராஜா தரியு, இவருக்கு ஏன் இந்த துயர சத்தம் வந்தது? பிரியமானவர்களே, அன்றைக்கு பொறாமை கொண்ட தானியேலின் சக ஊழியர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு எவரையாகிலும் ஆராதித்தால், மகிமைப்படுத்தினால் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் அறிவிக்க, ராஜாவும் அதை கேட்டு சட்டத்தை எழுத இப்பொழுது சிங்க கெபிக்குள்ளே போட வேண்டிய ஒரு சூழல் அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். பொறாமைக்காரரின் சொல் கேட்டு சட்டத்தை எழுதி அந்த சட்டத்தை மாற்றவும் திருத்தவும் வழியில்லாமல் திகைத்து கொண்டிருந்த ராஜா தரிவுக்கு ஒரே துயரம். ஏனென்றால் தன்னுடைய ராஜ்யத்திலே நஷ்டம் வராதபடிக்கு அவன் சிறப்பாக செயல்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட துயரத்தை கண்டு ராஜா துயரப்படுகிறார். விடுவிக்க முடியவில்லையே என்ற துயரம். அவன் முழுவதும் கிண்ணறங்கள், கீத வாத்தியங்களை தன்னிடத்தில் கொண்டு வராதபடிக்கு துயரம். அவன் பகல் நேரத்திலே துயர சத்தத்தோடே அந்த கெபியின் அருகிலே கடந்து போகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவன் தானியேலை நான் உயிரோடு காண்பேனா அல்லது மரித்த நிலையில் காண்பேனா என்ற ஒரு போராட்டம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனாலும் அவன் ஒரு விசுவாச அறிக்கை செய்து அனுப்பினான். என்ன அறிக்கை? சோத்திரம், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வல்லவர். ஆராதிக்கிற பிள்ளைகளை குறித்த மிகப்பெரிய திட்டம் அவருக்கு இருக்கின்றது. ஜெபிக்கிறவர்களை குறித்த மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் ஜெபத்தோடும் துதியோடும் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எந்த சத்துருவும் எழும்பவோ உங்களை மேற்கொள்ளவோ முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ராஜாவின் துயரம் மாற்றப்படுவதற்கு அங்கே நடந்தது என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்ற துயர சத்தத்திற்கு பதில் என்ன வருகிறது என்று சொன்னால், உள்ளே இருந்து ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்ற சத்தம் உள்ளே இருந்து, கம்பீர சத்தம் உள்ளே இருந்து வருகின்றது. பிரியமானவர்களே, ராஜா அந்த ஜீவனுள்ள தேவனை நம்பினான்.
தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னான். அவன் அறிக்கை அவன் அறிக்கையை தேவன் கனப்படுத்தினார். தானியேலின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆச்சரியமாய் இங்கே தானியேலை விடுவித்தார். இதிலே ராஜாவை கர்த்தர் சீர்படுத்தினார். எதற்காக சீர்படுத்தினார்? எப்படி சீர்படுத்தினார்? தானியேல் காக்கப்பட்டது நிமித்தமாக இப்பொழுது ராஜா தானியேல் 6ஆம் அதிகாரம் 26, 27 நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்த நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். பாருங்கள், துயர சத்தத்தோடு இருந்த ராஜா அவன் வாழ்க்கையை சீர்படுத்தினார். எப்படி? தானியேலின் தேவன் தான் தேவன், ஜீவனுள்ளவர், அழியாதவர், அவர்தான் தப்புவிக்கிறவர், அற்புத அடையாளங்களை செய்கிறவர் என்று அவரை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை சீர்படுத்தினார். அவன் எழுதி தீர்மானமாய் எழுதி தேசமெங்கும் பறைசாற்றுவித்தான். எவ்வளவு வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்து விட்டார். இங்கே தரியு ராஜாவை ஆறுதல் படுத்தினார், தேற்றினார். அவன் துயரப்பட்டான். அவனை தானியேலின் தேவன் பெரியவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ராஜாவை சீர்படுத்தினார். பிரியமானவர்களே, துயரப்பட்டு மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாமும் செயல்படுவோம் என்று சொன்னால் நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். நாம் அவருடைய மேன்மையை இன்னும் அறிவிக்கிறவர்களாகத்தான் இருப்போம். மூன்றாவதாக ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து என்று சொல்லி பார்க்கிறோம். சியோனிலே துயரப்பட்டவர்களை ஆறுதல் படுத்த வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அவரே துயரமடைந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். ஏன்? அங்கே அந்த வீட்டார் லாசருடைய மரணத்து நிமித்தம், யூதர்கள் எல்லாரும் லாசருடைய மரணத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்து வந்தபோது 4வது நாள் இயேசு வந்திருக்கின்றார். மிகவும் அழுகின்றார்கள். அவர்களுடைய அழுகை, அங்குள்ள சூழ்நிலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆவியிலே கலங்க செய்து துயரமடைய பண்ணுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு ஏன் கலங்கினார், ஆவியிலே துயரமடைந்தார் என்று சொன்னார்? அவர் லாசருவை குறித்து மிகவும் அன்புள்ளவராயிருந்தார். லாசருவை அதிகமாய் நேசித்தார். அந்த சாட்சி 3 இடங்களில் இருந்து வெளிப்படுகிறது. முதலாவதாக அங்கே 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த வீட்டார் சாட்சி கொடுக்கிறார்கள். நீர் சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். 2வது, ஊர் மக்கள் அந்த 11ஆம் அதிகாரம் யோவான் 36 சாட்சி கொடுக்கிறார்கள். அவர் இவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார்கள். 3வது, 11ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவும் அங்கே சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய சிநேகிதனாகிய லாசருவை அவன் நித்திரையா இருக்கின்றான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு மனிதனுக்கு 3 சாட்சி வேண்டும். வீட்டார் சாட்சி கொடுக்க வேண்டும், ஊரார் சாட்சி கொடுக்க வேண்டும், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனே நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த 3 சாட்சியும் உடைய இந்த மனிதன் லாசரு, இவனுக்காக ஆண்டவர் அங்கே துயரப்பட்டு கடந்து செல்லுகின்றார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கின்றார். வைத்த இடத்தை காண்பிக்கின்றார்கள். கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே மார்த்தாள் சொல்லுகின்றாள், 4 நாளாயிற்றே, நாருமே என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்துகிறார்.
நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். இப்பொழுது கல்லை புரட்டி போட இயேசு சத்தமிட்டு சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்தவன் ஜீவனோடு வெளியே வருகின்றான். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்தது அங்கே மகா பெரிய சீர்படுத்தலை உண்டாக்குவதற்காக. சீசர்களை பார்த்து சொன்னார், நான் அங்கே இல்லாததினால் நான் சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், ஒருவன் மரித்துவிட்டால் 3 நாட்கள் அந்த ஆவி அந்த கல்லறையிலே சுற்றி வரும் என்று சொல்லி யூதர்கள் நம்பினார்கள். ஆனால் 3 நாட்கள் கடந்து 4 நாட்களும் கடந்த பிறகு ஒரு மனிதன் இனி எழும்ப முடியாது என்ற உறுதிக்கு யூதர்கள் வருவார்கள். அவர்களுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக, நம்பிக்கையை சிதைப்பதற்காக ஆண்டவர் 4வது நாளிலே வந்து அவனை உயிரோடு எழுப்பினார். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம் மகிமையான அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை செய்த பொழுது சீசர்களுக்குள்ளே விசுவாசம் பெருகிற்று. அங்கே இருந்த யூதர்களுக்குள்ளே அதிக விசுவாசம் பெருகிற்று. அந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிக விசுவாசம் பெருகிற்று. அங்குள்ள மூப்பர்கள், தேசாதிபதிகள், அதிகாரிகள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், உலகமே அவனுக்கு பின்னால் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவ்வளவு பெரிய மகத்தான கிரியைகளை செய்தார். அது நிமித்தம் தேவன் மகிமைப்பட்டார். அது நிமித்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டார். அவருடைய ஊழியம் மகிமைப்பட்டது. இவைகளெல்லாம் சிறப்பான சீர்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பு அனுபவமாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய கிரியைகளை செய்ய வல்லவர். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டப்பட்ட அல்லது இழந்து போன அல்லது வாழ்க்கையில் வேதனையோடு இருக்கின்ற சூழலை குறித்து நாம் பாரப்படும் போதும், துயரப்பட்டு ஜெபிக்கும் போதும், கண்ணீர் விடும் போதும், நிச்சயமாக அவைகளை எல்லாம் அந்த சூழ்நிலைகளை மாற்றி மறுசீரமைப்பு செய்து மறுபடியும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆறுதலினாலும் நிரப்ப நம் தேவன் வல்லவராய் இருக்கின்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.